நண்பா நண்பா இன்றைக்கி வந்து நான் வந்து பிரிஞ்சால் இது பண்ண போகிறேன். கத்திரிக்காய் ஆம்லேட் பாருங்கள். இப்போது நான் பச்சை மிளகா வச்சுருக்கிறேன். இந்த கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. ஓகே நண்பா. இங்கே வந்து இது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் நண்பா. ஸோ சீஸும் போட்டு வச்சுருக்கேன். சீஸ் அப்படி மேலே போடுவேன். பக்கம் பாருங்கள், கொஞ்சம் மசாலாலாம் போடுவேன் ஐட்டம். ஸோ இதில் ஒன்றும் இல்லை, சில்லி பவுடர் போடுவேன். ஸோ கொஞ்சம் டர்மரிக் இது மஞ்சத்தூள் ஒன்று போடுவேன், கொஞ்சமாக, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. லைட்டாக கறி போட்டு லைட்டாக, அவ்வளோதான் நண்பா. ஸோ இதுதான் பாருங்கள், நான் காமிக்கிறேன் எப்படி ஆம்லேட் இந்த மாதிரி பண்ணணும். இந்த அப்புறமே நான் இதை மிக்ஸ் பண்ணுறேன் இதில். ஸோ இதில் மிக்ஸ் பண்ணிடணும் தான் வெங்காயத்தோட. ஆனால் கொஞ்சம் வேகணும், வெந்துடும். ஸோ அது எப்படி வேக வைக்கணும்னு நான் காமிக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் வேக வச்சுட்டு கூட போடலாம் கத்திரிக்காவை ஆம்லேட்டோட. ஸோ நான் வேக வைக்காமல் அதிலே வேக வச்சுருவேன் ஆம்லேட்லேயே. ஓகே நண்பா. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ இதில் சில்லி போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நண்பா, ஒரு நாட்டுக்கோழி முட்டை, ஒன்று பாய்லர் முட்டை பாருங்கள். ஸோ இதை வச்சுருக்கேன் பாருங்கள் நண்பா. ஸோ கத்திரிக்காய் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ ஆம்லேட்டை முட்டையை உடச்சி இதில் போட்டுடலாம். ஓகே நண்பா. ஸோ நண்பா, ஆம்லேட். ஸோ இதில் வந்து உப்பு போட்டிருக்கேன், சில்லி பவுடர் போட்டிருக்கேன், அப்புறம் சில்லி பவுடர், இது மிளகாத்தூள் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது வந்து பிரியாணி மசாலான்னு சொல்லி ஒரு மசாலா போட்டிருந்தேன், செட்டிநாடு மசாலா. ஓகே நண்பா. ஸோ ஜீராவும் போட்டிருக்கேன். ஸோ அப்படியே ஒரு கலக்கலாம். ஓகே நண்பா. ஸோ இதை கலக்கி அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நண்பா, ஆயிலை போட்டுடலாம். ஆயில் லைட்டாக ஏற்கனவே போட்டுங்க. ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுங்க. ஒரு 3 ஸ்பூன் போட்டுங்க. 2 ஸ்பூன் போதும். ஓகே நண்பா. ஸோ அப்போ தான் கொஞ்சம் நல்லா பொரிக்கும். ஸோ இது கலக்கிட்டேன், நல்லா மசாலாலாம் போட்டிருக்கு. ஓகே நண்பா. ஸோ இதை அப்படியே போட்டுருந்தேன் அதில். கண்டினியூ பாருங்கள். என்ன சூடு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூடு ஆயிடுச்சு பாருங்கள். செஞ்சா சுலாவை விட்டு இது மேலே மூடியை போட்டு அப்படியே விட்டுருந்தேன் நண்பா. பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள் நண்பா, இப்போ போட்டேன். ஸ்லோவாக ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுக்கணும் தான், அதுதான் கத்திரிக்காய் வேகணும். ஸோ அதனால் அப்படியே பரப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் இதுக்கு மேலே பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே நண்பா, போட்டு வச்சுருப்போம். ஸோ பிளேட்டை கொஞ்சம் மூடிக்கலாம். கொஞ்சம் வேகும், மேலேயும் கொஞ்சம் நல்லா வேகும். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வெந்துடும். கத்திரிக்காய் ஆம்லேட்டு லைட்டாக கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி இதாகிடும். இந்த சீஸ் வந்து லாஸ்ட்டில் போட்டுடலாம். ஓகே நண்பா. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இது மேலே அப்படியே போட்டுருணும் சீஸ். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நண்பா, வேறு லெவலாக இருக்குது பாருங்கள் ஆம்லேட். ஸோ கொஞ்சம் ஆயில் வேணுமா சைடில் ஊற்றிக்குங்க. ஆயில் ஊற்றினா தான் மேட்ரு. ஆயில் ஊற்றலைன்னா இந்த மாதிரி வராது. கொஞ்சம் ஆயில் ஊற்றி தான் வரணும். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே நான் போய் சீஸ் போட்டுறேன் நண்பா. ஸோ நண்பா பாருங்கள், சீஸ் போட்டுட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறது அழகாக இருக்குது. ஸோ கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த சைடு கொஞ்சம் வேகணும். மூடிடலாம். 10 நிமிஷத்தில் வெந்துடும். நான் கத்திரிக்காய் வேகணும்ல. ஓகே நண்பா, கண்டினியூ பாருங்கள். ஸோ நண்பா, வேறு லெவலாக இருக்குது. இது அப்படியே திருப்பிடணும் தான். இது கொஞ்சம் ஆட்டிக்கோங்க. கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்கள். அப்படி பாருங்கள், செஞ்சுருக்குது. ஸோ இதில் தெரிஞ்சிடும். அப்படியே ஒரு திருப்பிடுவாங்க. ஓகே மக்கா. ஓகே நண்பா. ஸோ இதில் கத்தி வச்சு இது பண்ணிடுவாங்க தான், அப்படியே திருப்பிடுவாங்க தான். ஸோ பாருங்கள் நண்பா, திருப்பியாச்சு. அது கேமரா என்னால் கையில் பிடிச்சி பண்ண முடியல. ஸோ அதனால் துணியை வச்சுக்கிட்டே ஒரு சுற்றுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏறணும். இப்படி வச்சு ஒரு இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். கரெக்டாக பண்ணணும். மிஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும், வேஸ்ட்டாக போயிடும். அது உடையக்கூடாது. லைட்டாக இங்கே உடஞ்சிடுச்சு. ஓகே மக்கா. ஸோ இந்த மூட தேவையில்லை. ஸோ இங்கே எடுத்து விட்டுலாம். அப்போ தான் கொஞ்சம் வேகும். அது பாட்டு வந்துட்டுருக்கோம். லைட்டாக முடிக்கலாம். லைட்டாக முடிக்குங்க. அது பாட்டு வந்துட்டு. ஓகே நண்பா. ஸோ ஸ்லிம்லேயே வைங்க, ஏன்னா கத்திரிக்காய் வேகணும். ஸோ கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. ஸோ நண்பா, ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ பாருங்கள், செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ஸோ இது மேலே அப்படியே கொத்தமல்லி அப்படியே தூரிக்கிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. சாப்பிட்றது நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரேன் எப்படி இருக்குன்னு. ஓகே நண்பா. ஸோ இங்கே சப்பாத்தி
சப்பாத்தி ஒரு சைடு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டுருக்கேன். சப்பாத்தி கூட தான் சாப்பிட்ற மாதிரி ஐடியா இன்றைக்கி. ஓகே மக்கா, ஓகே நண்பா. ஸோ மறக்காமல் எனக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுங்க. இதான் ஆஃப் பண்ணி முடிஞ்சு போச்சு. அதே ஒரு ஷேர் ஒன்று பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே மக்கா, ஓகே நண்பா, ஓகே மக்களே. ஸோ இன்றைக்கி இதுதான் சாப்பாடு. ஸோ ஆம்லேட் இங்கே வச்சுருக்கு. இன்றைக்கி சப்பாத்தி. ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்துடுச்சு. ஸோ நண்பா சாப்பிட போகிறோம். பாருங்கள், இந்த சைடு சீஸ் போட்டனால கொஞ்சம் ஒட்டின மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் வேகணும் கூட. நல்லா வெந்திருக்கா பார்க்குறேன். ஓகே மக்கா. ஸோ பாருங்கள், டேஸ்ட்டு பார்த்துட்டு கண்டினியூ சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நானும் இருக்கிறேன் பாருங்கள். பாருங்க, வேறு லெவலில் இந்த சீஸ் போட்டு தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சீஸ் சேவலைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சீஸ் போட்டு சாப்பிட்றேன் நண்பா. ஓகே நண்பா, அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. என்னோடய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் வந்து ஒரு லைக்காக போட்டு விட்ருங்க. அதுக்காக ஷேருக்கு செம்ம நண்பா. ஓகே நண்பா, நல்ல டேஸ்ட்டு. அதான் கத்திரிக்காயும் பாருங்கள். கத்திரிக்காய் காமிக்க வரும் உங்களுக்கு. சாரி, இந்த பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்கள். ஆவி பரபரம் பறக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் மிளகும் போட்டுங்க. மிளகு நான் போட்டேன், காமிக்கலண்ணா. ஓகே நண்பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. எல்லாம் உப்பு இல்லை, அல்டிமேட்டாக இருக்குது. நண்பா.